டேஸ்ட் பண்ணுங்களா? டேஸ்ட் பண்ணுங்க, வாயில போடுங்க. நீங்க பாருங்க, நல்லதா இருந்ததா இருக்கு பாருங்க. இது நல்லா இருக்கா? ரோஸ்டட் உங்க ஊர்ல இப்படிதான் இருக்குமா? அந்த பேக்கிங் வந்து நம்ம உடனே பண்ணி அது வைக்கும் வந்து ப்ராப்ளம். பேக்கிங் கம்ப்ளைண்ட் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னோட எங்க கம்பெனியோட தான். டேஸ்ட் பண்ணுங்களா? டேஸ்ட் பண்ணுங்க, வாயில போடுங்க. என்னாச்சு? என்ன ஜெகன்? இது ஃப்ரெஷ் சிக்கன் தான். இன்னைக்கு காலைல பண்ணதுதான். நீங்க வந்து நீங்க பாருங்க, நல்லதா இருந்ததா இருக்கு பாருங்க. இது நல்லா இருக்கா? ரோஸ்டட் உங்க ஊர்ல இப்படிதான் இருக்குமா? இல்ல இது சிக்கன் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் சூடா போட்டு இந்த கவர்ல கட்டவே கூடாது முதல்ல. சரி. இந்த கவர்ல கட்டிருக்காங்க. சரி. புரியுதா? பாக்ஸ்ல போட்டு தரணும். அது என்ன ஆகும்னா அந்த சூட் ஹீட்ல நீரை அந்த வெளியே போகாம அதுல பொகுந்து அப்படி இருக்கு. எல்லாமே சிக்கன்ல எந்த இது பண்ணீங்க பாருங்க. இதுல ஃப்ரெஷ் சிக்கன் இருக்கான்னு பாருங்க. நீங்களும் திறந்து பாருங்க. இருங்க இருங்க, இப்போ ஸ்மெல் பாருங்களா? அதாங்க சொல்றேன், தண்ணி வெளியே போகல. ஸ்மெல் பாருங்கன்னா ரோஸ்டட் சிக்கன் சாப்பிடாம கிடையாது. இந்த நாகர்கோவில் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே நான் சாப்பிடுவேன். ரெகுலரா நான் வந்து $50 ரெகுலர் கிளைண்ட் நானு. சரியா? இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இதை நான் போய் எடுத்து என்னோட குழந்தைக்கு கையில கொடுக்குறேன். அந்த ஸ்மெல் எடுத்து கொடுக்கும்போது எனக்கு அந்த ஸ்மெல்ல நான் வேற சாப்பாடு தான் சாப்பிட கொடுக்கும்போது அந்த ஸ்மெல்லே நான் எடுத்து சாப்பிடாத நான் சொல்றேன். அந்த பேக்கிங் வந்து நம்ம உடனே பண்ணி அது வைக்கும் வந்து ப்ராப்ளம். பேக்கிங் அப்படினா அந்த ஸ்மெல் எப்படி வரும் நான் கேக்குறேன். சிக்கன் நீங்க இதுல பாருங்க, நீங்க இதெல்லாம் பாருங்க. இதே விட நம்ம வந்து இதே நேரத்துக்கு நாங்க எடுத்த ஃபுல்லா தீர்ந்துச்சு. இது புதுசா இப்ப கொண்டு வச்சோம். இப்ப போட்ட சிக்கன் நல்லா இருக்கு. அது இப்ப போட்ட சிக்கன் லைவா பேட்டு பாருங்க. ஒரு கஸ்டமர் சாப்பிடுற கஸ்டமர் நீங்க வீட்டுல போயிட்டு கொண்டு வரீங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஓபன் பண்ணியாச்சு. நான் 1/2 மணி நேரம் ஆச்சு. சரியா? சிக்கன்ல எந்த பேக்கிங் கம்ப்ளைண்ட் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னோட எங்க கம்பெனியோட தான். நான் என்ன சொல்றேன்னா தப்பா கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க அந்த இப்ப நாங்க அந்த சூடோட நீங்க சூடெல்லாம் விட்டுருங்க, நீ சொல்லுங்க. எனக்கு வந்ததை நீங்க தாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு ஏன் இந்த பேக்கிங்ல இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா நான் கேக்குறேன். ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமை வச்சு நீங்க ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க. அந்த ஃபேமோட இத பார்த்தா நான் உள்ள வரேன். புரியுதா? இப்போ எனக்கு நான் வாங்கிட்டு போய் வித்தினே ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு இந்த ஸ்மெல். நான் இதுக்கு என்ன எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தான் கேக்குறேன். என்னோட குழந்தைக்கு நான் கொடுக்குறேன். குழந்தைக்கு இதனால ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு பதில் என்னன்றது நான் உங்ககிட்ட கேக்குறேன். வித்தின் 30 மினிட்ஸ் சூடு கூட இன்னும் வரல. வேர்ல வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? லோக்கல் டெக்னிக்கல் ஆக்சுவலாக பக்கெட் சிக்கன் நம்ம பிளான் எமர்ஜென்சியில் கிடைக்கல, ஆர்டர் பண்ணது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ப்ராப்பரான ஆன்சர் ஆகுமா? நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க ப்ரோ. என்னோட நேம் அனிதா. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ பார்த்து நாக் அவுட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னா அழகியமண்டபம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல. சரி ஓகே, ஃபேமிலியா போய் அங்க சாப்பிடலாம் அப்படின்றதுனால நாங்க ஃபேமிலியா போய் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணின உடனே பாப்பா கையில கொடுக்குறேன். ரொம்ப ஹெவியான பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு. சரி ஓகே என்னன்னு செக் பண்ணுனா என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கெட்டு போன சிக்கனா இருக்குது. இம்மீடியட்டா கிளம்பி ரெஸ்டாரண்ட்ல போய் நாங்க கேட்கும் போது அவங்க சைட்ல வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி என்ன அப்படின்ட்டு ஃபுட் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க கால் பண்றோம், போலீஸ் ஸ்டேஷன் போறோம். எல்லாருமே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நீங்க வந்து இதுல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் 24 hours தான் நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறோம். அப்படி ஆஃப்டர் 24 hours நாங்க அப்புறமா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு கையில கெட்டு போன சிக்கன் இருக்குது, இதை கொடுத்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப எந்த இடத்துலயுமே எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் கிடையாது. பட் அதுக்கு யாருமே ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ கடைசியா பார்க்கும்போது சரி மீடியால போனாலாவது கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்றதுனாலதான் நாங்க வந்து மீடியாவுக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட்ல வந்துட்டு
தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, ஃபேக்கான ஒரு இது வரும்போது, இல்லை நாங்க பாதிக்கப்பட்டவங்க வரும்போது ஃபுட்ல வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அரசும் சரி, காவல்துறையும் சரி இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட வேண்டுகோளா இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.